இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் எந்த அளவுக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்குது? இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் அப்படின்னு ஒன்று நடக்கும்போதே உங்களுக்கு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகுது, ஹைக் ஆகுது அப்படின்னா பாண்ட் ப்ரைஸஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். எப்படி, அதாவது எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பாண்ட் ப்ரைஸ் எல்லாம் குறையும். எப்படி அப்படின்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆகும்போது உங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7% கூப்பன் ரேட்டில் ஒரு பாண்டு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக வர பாண்டு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால 8%ல் வருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும். ஸோ 7%லேருந்து எல்லாரும் விட்ரா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுவே உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2023ல் ஆர்பிஐ வந்து ரேட் ஹைக் பண்ணப்போ நிறைய டெட் ஃபண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட என்ஐவி ஒரு 2%லேருந்து 3% குறைஞ்சிது. பட் ஒரு 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி ஆகி அதை ரெகுலரான ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆர்பிஐ ரேட் ஹைக் பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ் பெட்டராக இருக்கும். இதுவே ரேட் கட் நடக்குது அப்படின்னா லாங் டேர்மாக ஒரு பாண்ட்ஸில் நல்லாயிருக்கும். இதோட ஸ்ட்ராட்டஜி ஜஸ்ட் லேடரிங்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் மெச்சூரிட்டியில் டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸாக இருக்கட்டும், எஃப்டியாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம பை பண்ணுறாப்புல இருக்கும்.